பிஸ்னஸ் இல்லைன்னா அரசு வேலை, இந்த 2 வேலையை எப்படி இவங்களுக்கு இது செஞ்சால் கரெக்டாக இருக்கும், இவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு எந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு சொல்ல முடியும்? அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவதுமா, ஒரு அரசு துறையில் அங்கம் வகிக்கணும் அப்படின்னா ஒரு லக்னத்திற்கு 10 தொழில்ஸ்தான ஜீவனாதிபதியும், காலபுருஷனுக்கு சனி நல்ல நிலை மேம்பாட்டில் அமர்ந்து, அதற்கடுத்தது ராசிக்கு 10 ஜீவனாதிபதியும் அம்சகட்டத்தில் நல்ல கோலோச்சி நின்றால் அவர்கள் அரசு உத்தியோகத்தால் சிறப்பாக மேன்மையாக ஐஸ்வர்யமாக ஜொலிக்கிறத நிறைய பார்க்கலாம். அதே போன்று ஒருத்தர் தொழில் ரீதியாக படிப்படியாக சம்பத்து மேல் சம்பத்து கிட்டி நல்ல மேன்மையாக வாழ வேண்டுமென்றால் லக்னத்திற்கு 10 ஜீவனாதிபதி மட்டுமல்ல, தன லாபமும், தனம் என்று சொன்னாலே குடும்பஸ்தானமும், லாபம் என்று சொன்னாலே லாபஸ்தானமும், இந்த 2 கோள்களும் சாதகத்தாரையில் அமர்ந்து அப்போ ஜீவனம் ஈட்டி அதன் மூலயமா வரக்கூடிய லாபத்தையும் அடைந்து அதை எங்கள் குடும்பத்தில் நம்ம சேர்த்துறோம். 2 தான் குடும்பம். இந்த ஸ்தானங்கள் நன்கு அமைந்து இருந்தாலே இவர்களெல்லாம் படிப்படியாக தொழில் ரீதியாகவோ இல்லை அரசு ரீதியாகவோ முன்னேறக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனியும் சுக்கிரனும் ஒன்று கூடி செவ்வாய் புதன் குரு இதெல்லாம் மிங்கிள் ஆகாமல் கூடாமல் இருந்துட்டாலே இவர்கள்லாம் குப்பைகள் கிடக்கின்ற ஒரு மாணிக்கத்தை போன்று. மாணிக்கம் என்பது எங்கிருந்தாலும் மின்னக்கூடிய தன்மை. அது போய் சேர்ற இடத்த வச்சு அப்படியே லிஃப்ட் அவங்களுக்கு நல்ல கிடைக்கின்ற மாதிரி இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடியவனே குடும்பாதிபதியாகவும் வருகிறாரு, திருதியாதிபதியாக வருவார் இந்த சனி. அப்படிப்பட்ட அந்த தனாதிபதி தனகருமாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு லாபாதிபதியோட சுக்கிரனோடு பின்னும் பொழுது நல்ல குடும்பம் அமைந்துவிடும், நல்ல பொருளாதாரம் கிட்டும், சென்றடமெல்லாம் அவர்களுக்கு உயர்வாக இருக்கும், தொட்டதெல்லாம் முயற்சியெல்லாம் திருவினையாக்கி அதெல்லாம் தாயமாக விடும். இதே தனுசு லக்னக்காரர்களுக்கு சுக்கிரனோட குரு கூடி செவ்வாயோட புதனும் கூடிவிட்டால் எல்லாமே அற்பமாக மாறிவிடும்.